தலைவர் உடைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டார். ஸோ எமோஷனல் ஆனதோடு இல்லாமல் அன்னைக்கு வந்து நாங்களே எதிர்பார்த்தது என்னன்னா, அங்கேருந்து நிறைய உட்காந்துருந்தாங்க, நிறைய குழந்தைகள், பெண்கள், ஆண்கள்லாம் இருந்தாங்க. ஒரு தாத்தா ரொம்ப வயசான ரொம்ப ஓரமாக அமைதியாக இருந்தார். அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஆஃபர் பண்ண கூட அவர் வேண்டாங்க, டீ காஃபி கூட வேண்டாம் வந்தார். திடீர்னு பெருங்குரல் எடுத்து உடஞ்சி என் மகனேன்னு ஒட்டிச்சு ஒவ்வொன்று அழுதார். அப்புறம் சொல்கிறோம், அவருடைய பையனை தான் இந்த மாதிரி அடிச்சு கொண்டாங்க. ஒரு அம்மா உடஞ்சி அழறாங்க. அப்புறம் சொல்கிறோம், அந்த அம்மா வந்து குழந்தை, அந்த அம்மாவுடைய குழந்தைங்க செத்து போச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா 90 இடங்கள்ல அடிச்சு கொடூரமான காயங்கள்ல இறந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்ததால வெளில வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, புதைச்சிருந்து மிரட்டாங்க அந்த குழந்தைய. இதெல்லாம் கேட்டு அவர் தடுமாறி ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி வழக்கமா நடுவுல உட்காருவாரு. அன்னைக்கு அதெல்லாம் இழுத்து தள்ளி போட்டு ஓரமா உட்காந்து இதெல்லாம் ஒரு கத்தி உடஞ்ச ஒரு மாதிரி எமோஷன் ஆயிட்டார். அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சது அவர் வந்து கேட்டு எவ்வளவு ஸோ